வெல்கம் டு சந்துரு மேப்ஸ். யூபிஎஸ்சியிலிருந்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படிங்கிறதான் போஸ்ட்டோட நேம். இதில் டோட்டலாக 80 வேகன்சிஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பவரும் அதிகமாக இருக்கும், சம்பளமும் அதிகமாக இருக்கும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே கிடைக்கும். உங்கள் கைக்கே வந்து 1 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆனால் அதை விடையும் தாண்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ அப்போ இதுக்கான பவர் அதிகம், சேலரி அதிகம், வேகன்சி கம்மி அப்படின்னால கண்டிப்பாக இதுக்கான காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்தெந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த ஒரே வீடியோவில் இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் இருக்கும். அந்த டேட் வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 80 வேகன்சி. இதில் யூஆருக்கு 29, இடபிள்யூஎஸ்க்கு 8, ஓபிசிக்கு 18, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 10 வேகன்சிஸ் இருக்குது. இது ஆல் இண்டியா லெவல் வேகன்சி தான். இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக தெளிவாக இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், போஸ்டிங் எங்கெல்லாம் போடுவாங்க, லீவ் எவ்வளோ இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பேசிக் பே வந்து 56,100. பட் இதில் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ 1,15,000 ரூபா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலரியாக இருக்கும். இதில் டிடக்ஷன் போக உங்கள் கைக்கு கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000க்கு மேலே கிடைக்கும். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 38 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பிறப்பு கேண்டிடேட்டுக்கு இதை விட 10 வயசு அதிகமாகவும் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. இது வந்து டிசைரபிள் தான். இது இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. எந்த டிகிரி முடிச்சவங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது டிசைரபிள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னில் இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கு, இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்களுக்கு, கம்பெனி லா, லேபர் லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் கொஷின்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு 300 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ 100 மார்க்குக்கு இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் இந்த 300 + 100 400 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கும். அது எவ்வளோ எடுக்கணும், ஆல்ரெடி எவ்வளோ இருந்திருக்குது அப்படிங்கிறதே நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்லைன்லாம் கிடையாது. ஒரே நாள் தான் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான். அதாவது 4 கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும் ஒரு கொஷினுக்கு. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 120 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2.5 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.83 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஸோ டோட்டலாக 300 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் வேக்கன்சியை பொறுத்து எவ்வளோ பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் எந்த செக்ஷனை வேணாலும் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் தான். செக்ஷனல் டைமிங்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுக்கான சிலபஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஸ்பிளிட் அப், இதில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. குவான்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின் கேட்பாங்க. இதில் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 12 கொஷின், ரீசனிங்லேருந்து ஒரு 3 கொஷின் கிட்ட கேட்பாங்க. இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இங்கிலீஷ்லேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. அக்கௌண்டன்சிலேருந்து 15 கொஷின், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் லாலேருந்து ஒரு 14 கொஷின், இந்தியன் பாலிட்டிலேருந்து 9 கொஷின், சயின்ஸ்லேருந்து 10 கொஷின், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து 10 கொஷின், எக்கனாமிலேருந்து 1 கொஷின், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து 10 கொஷின்,
கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 8 கொஷின், சோசியல் செக்யூரிட்டியிலேருந்து 5 கொஷின், பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் குளோபலைசேஷன்லேருந்து ஒரு 3 கொஷின். இப்போ இதில் 70 கொஷினுக்கு மேலே எஸ்எஸ்சி சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் இது அதை விட அதிகமாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் அந்த சிலபஸை வச்சு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் 4 மாதத்துக்கிட்ட எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நல்லா படித்தா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு இதில் நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷும் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். பாலிட்டி, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், எக்கனாமி, கம்ப்யூட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் டயர் 2க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை வந்து படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் எஸ்எஸ்சிக்கு இருக்குது. அதில் கேட்கக்கூடிய அதே டாபிக்ஸில் இருந்தால் கேட்பாங்க, பட் கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க. ஸோ கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் எஸ்எஸ்சியை விட டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்சி படித்தவங்களுக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும், கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும், இன்டர்வியூலையும் நல்லா பண்ணால் போஸ்டிங்கும் வாங்க முடியும். ஸோ அதனால் எஸ்எஸ்சி ஆஸ்பரண்ட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கிடைச்சா ஓகே, கிடைச்சா உங்களோட லைஃப் செட்டில். இதை தாண்டி நீங்கள் இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. பவர்ஃபுல்லான நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2023 நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 120ல் 35 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான் ரீசனிங் இங்கிலீஷ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 47 கொஷின் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் லா, அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், சோஷியல் செக்யூரிட்டி, பிடிஜிலேருந்து கேட்டிருங்க. பிடிஜினா என்ன நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 38 கொஷின் பாலிட்டி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே எஸ்எஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். இதுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 கொஷின் எஸ்எஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லேருந்து வரும். எக்ஸாக்டாக எஸ்எஸ்சி சிலபஸில் இருந்தால் வரும்னு சொல்லலை. டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இது வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே அதுலேருந்து உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக இதுக்கு வந்து எங்கேயோ இருந்து கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. 70 கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு 50-60 கொஷின் உங்களால் வந்து போட முடியும், நீங்கள் அந்தளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட கூட ஆகும். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2012, 15, 23, 25 வந்திருக்கு. இப்போ 26லையும் வந்திருக்கு. எவ்வளோ வேகன்சி வந்துச்சு, எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க, ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ டேட் வந்து எப்போ இருந்திருக்கு, ஃபைனல் ரிசல்ட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. இன்டர்வியூக்கு கண்டிப்பாக நல்லாவே டைம் இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு டெஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு டைம் இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மாதத்துக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ மட்டுமே ஒரு 10லேருந்து 30 நாளுக்கிட்ட நடக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே நடக்கும் அப்படின்னா டெல்லியில் தான் நடக்கும். இது வந்து பர்சனல் இன்டர்வியூ தான். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் மட்டும்தான் பேச முடியும். தமிழ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பேச முடியாது. இன்டர்வியூவில் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரணும், நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். ஹிந்தி தெரியும்னா ஹிந்திலையுமே பேசிக்கலாம். ஓகே, எவ்வளோ கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு 20லேருந்து 45 நிமிஷம் வந்து இன்டர்வியூ நடக்கும். 100 மார்க்குக்கு இன்டர்வியூ. அதில் மினிமம் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் இந்த மார்க் எடுத்தால் தான் உங்களை ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதை விட நல்ல மார்க் எடுத்திங்கன்னா இந்த மார்க்கையும் சேர்த்து அவங்க வந்து ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னால உங்களோட ரிசல்ட்டில் உங்களோட நேம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ 100க்கு நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 50 மார்க்குக்கு மேலே எடுக்கணும், ஓபிசினா 45 மார்க்கு மேலே எடுக்கணும், எஸ்சி எஸ்சினா 40 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரலாக இதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 70 to 75 அந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. 60லேருந்து 70க்குள்ளே தான் ஆவரேஜ் ஸ்கோரே இருக்கும். இதில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்துடலாம், 100க்கு 100 எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். எக்ஸாமில் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2023 ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமோட கட் ஆஃப் 300 மார்க்குக்கு வந்து அடுத்த இன்டர்வியூக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இப்போ யூஆர் கேட்டகரிக்கு 178 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 176, ஓபிசி 178 தான், எஸ்சி 156, எஸ்டிக்கு 151, அப்புறம் பிடபிள்யூடிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கம்மியாக தெரியல. ஆனால் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல், சிலபஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகம் தான். ஸோ அப்போ நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இதை வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த மார்க்கை மட்டும் டார்கெட்டில் வச்சுக்காதீங்க.
300 மார்க்குக்கு இவ்வளோ அப்படின்ட்டு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களால் வர முடியாது. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் தான் போக முடியும். ஃபைனல் ரிசல்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டார்கெட் 200க்கு மேலே இருக்கணும். இந்த 300க்கு 200க்கு மேலே எடுத்தால் தான் இன்டர்வியூவில் ஒரு 60-70 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வர முடியும். ஓகே, இப்போ ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருந்தாங்க 2023 அப்படின்னா 400க்கு. இப்போ 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் இன்னும் வரல, அதனால நான் அந்த டீட்டெயில் கொடுக்கல. ஓகே, 400க்கு டோட்டலாக இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸாம் மார்க் மொத்தமாக 400 மார்க்குக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ 257 யூஆருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 178 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் 80 மார்க்கு கிட்ட எடுக்கணும். அது பாசிபிளே கிடையாது, நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எக்ஸாமில் 200க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். வெறுமனே இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு டார்கெட் பண்ணாதீங்க, ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னு டார்கெட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸாமில் நீங்கள் 200க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு 60 மார்க் 70 மார்க் எடுத்தாலும் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதை நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் கல்ச்சர், ஹெரிட்டேஜ், ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இதெல்லாமே ஹிஸ்ட்ரி தான். ஓகே, அடுத்து கவர்னன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது பாலிட்டி தான். அடுத்து வந்து எக்கனாமி, சயின்ஸு, கம்ப்யூட்டர், மேத்ஸ், ரீசனிங். இந்த டாப்பிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சந்துருமேஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுமானதுன்னா அதில் இருந்தால் எல்லா கொஸ்டின் வரும் நான் சொல்ல வரல. நீங்கள் நல்ல ஒரு டீசெண்டான மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் மெயினாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. ஓகே, இது போதுமா நீங்கள் கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேளுங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் படித்தாலே உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். இது அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற மற்ற சப்ஜெக்ட்டுக்கான சோர்சஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும், ஃபைனல் ரிசல்ட் டைம் உங்களால் வர முடியும். ஓகே, ஸோ இப்போ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அக்கௌண்டன்சி அடுத்ததாக வந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது நம்மக்கிட்ட வீடியோஸ் கிடையாது, இதுக்கு நம்ம வந்து டீச் பண்ணலை. ஓகே, ஸோ என்சிஆர்டி புக்கு இல்லைனா வேறு ஏதாச்சும் புக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். என்சிஆர்டி புக்கு நீங்கள் நார்மலாக வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். மற்ற புக்குக்கு பிடிஎஃப் கிடைக்குதான்ட்டு பாருங்கள், இல்லைனா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் மற்ற புக்குக்கெலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. ஓகே, எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் 200க்கு மேலே எடுக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அது நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பில் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் சந்துருமேஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிக்குவாங்க. அதில் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு 2வது ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அது உள்ள இந்த யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அது உள்ள வந்து 2002, 4, 15, 12, 23, 25 எல்லா கொஷின் பேப்பரும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு ஐடியாவுக்கு எடுத்துக்கோங்க, எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ட்டு. பர்டிகுலராக கடைசியாக நடந்த இந்த 2 பேப்பரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்மளுடைய கோர்ஸில் மற்ற சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து 1499 பே பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த 3 வருஷம் நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்காக படிக்க போகிறது கிடையாது. இது ஒரு 4 மாதம் தான் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அதில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. அது போக அக்னிவீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு, வேறு ஒரு சில ஸ்டேட் எக்ஸாம்ஸ், பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரண்ட் அஃபேர்ஸுமே இதில் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.